ஹாட்ஸ்பாட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, கண்டிப்பா இதுக்கு அடுத்து 3, 4லாம் வரும். 4 3 ஹிட் ஆச்சுன்னா 4 இப்போ 2 ஹிட்ன்றதுனால 3 கண்டிப்பா 3 வருது. கண்டிப்பா இருக்க போகுது. ஆமா. இப்போ என்னன்னா லைக் இது வந்து ஒரு புதிய ஒரு ஜானரா நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாட்ஸ்பாட் 1 ஸ்கிரிப்டிங் எழுதுறப்போ இப்போ அது எடுத்து படமாக்கியாச்சு, அது நிறைய ரசிக்கிறாங்க, சீன்ஸ் எல்லாம் சூப்பர். பட் அதுல பண்ண ஏதாவது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து பண்ணிடக்கூடாது பார்ட் 2 எடுக்கிறப்போ அப்படின்றப்ப ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது சொல்ல முடியும். ஹாட்ஸ்பாட் 1ல வந்து கடைசி கதை வந்து அந்த ரியாலிட்டி ஷோ பேஸ் பண்ண கதை. தியேட்டர்ல எப்படி இருந்ததுன்னா 3 கதை பயங்கர ஃபன்னா. ஃபர்ஸ்ட் கதை ஒரு மாதிரி ஜாலியா ஒரு சலசலப்புல, சாண்டி கதை பயங்கரமா தியேட்டர்ல ஃபன் ஒர்க் ஆச்சு, இன்டர்வல் ஃபன்னா இருக்கும். 3வது கதை தியேட்டர்ல ஃபன்னா பிளாஸ்ட் அந்த ஜோன். கடைசி கதை அந்த ரியாலிட்டி ஷோ ரொம்ப எமோஷனா ஒரு மாதிரி தியேட்டரே மயான அமைதியில, அதுல ஒரு ஃபன் இருக்காது, அப்படியே டெட் சைலண்ட். அவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த மொமெண்ட் ரொம்ப எமோஷனலா அந்த கடைசி கதை, அந்த கடைசி ஹாஃப் அன் ஹவர் அப்படியே டெட் சைலன்ஸ்ல தியேட்டர் இருந்தது. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நல்ல கதை தான், நல்ல கருத்து தான், நல்லா தான் இருக்கு அப்படின்ற ஒரு சொல்ல வெளில வந்தா. ஆனா தியேட்டரோட மூடே பயங்கரமா மாறிடுச்சு. 3 படத்துல ஒரு கேலப்ல இருந்தது இல்லை தியேட்டரு, அப்படியே டப்புன்னு டெட் சைலண்டா. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 பண்ணும்போது அந்த மாதிரி நடந்துட வேணாம். எல்லா கதையும் வெறும் ஃபன்னு, என்ன கருத்து சொன்னாலுமே அதை ஃபன்னாவே சொல்லலாம். டப்புன்னு மூட மாத்தி எமோஷனா அப்படி பண்ண வேணாம். அண்ட் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க ஃபன்னாவே வரணும்.